வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி அடை செய்ய போகிறேன். நல்லா சுட சுட காரசாரமாக நீங்களும் இந்த அடையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு அடை செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசியும் 1 கப் இட்லி அரிசியும் சேர்த்துட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு 10லேருந்து 15 போல் காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கிழங்க துருவி எடுத்துட்டு அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி மாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 1/2 கப் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல அடையை ஊற்றி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வெந்ததும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மரவள்ளி கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.